வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விடிஞ்சா எலிமினேஷன் சேம்பர் இது வரைக்கும் டபிள்யூ என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் தற்போதைய ரூமர் அடிப்படையில் என்னென்ன செய்திலாம் இருக்குது அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். முழுக்க எலிமினேஷன் சேம்பரை பற்றின ரூமர் செய்திகளை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பருடைய டைமை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். டேட்டுன்னா உங்களுக்கு தெரியும், நாளைக்கு தான். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போடுவாங்க. ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து ஃப்ரீ வெப்சைட்லாம் இருக்குது, வாட்ச் ரெஸ்லிங்லாம் ஃப்ரீயாக தான் போடுவாங்க, அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் எந்த விதமான விளம்பர தடைகளும் இல்லாமல் லைவாக சூப்பராக பார்த்துக்கலாம். பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்கலாம்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பார்க்கலாம். சிஎம் பாங் வெர்சஸ் ஃபின் பேலர். ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு குழப்பமான பதில்கள் இருக்கலாம். ஏன்னா ஃபின் பேலர் வந்து சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுனில் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. மேபி சாம்பியன் ஆயிடுவாரா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்கலாம். ஆக்சுவலி ஃபின் பேலர் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரே வழினா ஒரு டீமன் ஃபின் பேலராக வரணும். டீமன் ஃபின் பேலராக வந்தால் டீமன் ஃபின் பேலர் சிஎம் பாங்கை தோக்கடிச்சு டீமன் ஃபின் பேலர் ரோமன் ரெயின்ஸு கூட ரெஸ்ல்மேனியாவில் மோதலாம். அப்படி மோதினா நல்லாயிருக்கும், ரசிகர்கள் மத்தியிலும் பெருசாக எதிர்பார்ப்பாக இருக்கும் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டைனிங்காகவும் இருக்கும். பட் ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா முழுக்க பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான மேட்சை தான் ரெஸ்ல்மேனியாவில் பெரிய லெவலில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சிஎம் பாங்குக்கும் இந்த ஃபின் பேலருக்குமான மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோடைய இன்வால்மெண்ட் மேபி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ரெஸ்ல்மேனியாவில் ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். ஆனால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக இப்போ மோதி வின் பண்ண வாய்ப்பு இல்லை. ஃபின் பேலருக்கு இப்போதைக்கு சிஎம் பாங்கு கூட மேட்ச் வைக்கிறதுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுன் சிக்காகோ தான் நினைக்கிறேன். அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் ஹீரோவான சிஎம் பாங் அவருடைய சொந்த ஊரில் தோற்றதில்லை. ட்ரூ மார்க்கிண்டர் கூட தோற்றுருக்காரு, நம்ம சிஎம் பாங் தோற்றது கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சிஎம் பாங் தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. மேபி ஃபின் பேலர் ஒரு வேளை சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு லாஸ்ட் அத்தியாயம், ஏன்னா எக்கச்சக்கல தடவை சாம்பியன்ஷிப்பாக போட்டார், வின் பண்ணவே இல்லை. அவருடைய சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் ஏதாவது குதூகலம் பண்ணணும். அப்படி வந்தால் கூட இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆகிரும். அப்படிங்கிற பட்சத்தில் ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஃபின் பேலர் வெர்சஸ் சிஎம் பாங்குக்குள்ளே ட்ரிபிள் டட்டாக தான் நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎம் பாங் ஆட் பண்ணி ட்ரிபிள் டட்டை ஆட் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமன் சிஎம் பாங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோமன் வருவாரா அப்படிங்கிறதே டவுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்றது டவுட்டு, ஃபின் பேலர் சாம்பியன் ஆகிறது ரொம்ப டவுட்டு. ஸோ அதனால் ஒரே ஒரு நிமித்தமாக ஒரு செய்தியை எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபின் பேலர் இந்த மேட்ச்சில் தோற்று போயிடுவார். சிஎம் பாங் அகைன் அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி டாமினிக் மிஸ்டீரியோடைய இன்வால்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா காய்ஸ், அந்த மிஸ்டரி பாக்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிறிஸ் ஜெரிகோவா இல்லாட்டா உள்ள ஏதாவது ஒரு புது சாம்பியன்ஷிப் மிட் கார்ட் டிவிஷனுக்காக வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கான விஷயம். ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து மிஸ்ட்ரி பாக்ஸை காட்டியிருப்பாங்க. ஷோ முடித்த உடனே அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா நடக்கிற அந்த அரீனாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, காலியாக தான் இருக்குது. மேபி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலாம். கடைசியில் 2K கேமுக்கான ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேம் இருக்கிற மாதிரிலாம் காட்டிடக்கூடாது. அப்புறம் கடுப்பாயிருவாங்க ரசிகர்கள்லாம். ஏன்னா மிஸ்ட்ரியாக ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், கடைசியில் அப்படி ஏமாற்றிடக்கூடாது. ஒருவேளை டான் ஹவுசின் அப்படிங்கிற ரெஸ்லர், நான் சொன்னோம்ல ஏஐடபிள்யூவில் இருக்கிற ரெஸ்லர், அவருக்கு ஃப்ரீ வெயிட்டர்னு, அவர் மேபி சிக்காகோ சேர்ந்தவர் தான். அவரை மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் இருந்து வெளியில் கொண்டுட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கரெக்டு தானே? சரி, அடுத்த மேட்ச் நம்ம உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பார்க்கலாம். இதில் பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஏஜே லீக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இதுதான். இப்போ இது வரைக்கும் அதுக்கான ப்ரிடிஷன் மாறலை. ஆல்ரெடி என்ன ப்ரிடிஷன்னா ஏஜே லீக்கும் பெக்கிலிச்சுக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த மேட்ச்சில் நெட்டாலியாவோ அல்லது வேற யாரோ பெக்கிலிச்சுக்கு உதவி பண்ணும் பட்சத்தில் ஏஜே லீ பார்த்தீங்கன்னா தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏஜே லீக்கும் பெக்கிலிச்சுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் கடைசியில் ஏஜே லீ தான் பெக்கிலிச்சை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. இதுவரைக்கு பெக்கி வந்து ஏஜே லீயை வின் பண்ண மாதிரி காட்டதில்லை. பட் ஆனால் இந்த தடவை அது அப்படி உல்ட்டாவாகி ஏஜே லீ வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2 பேரும் டைப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஏஜே லீ மீண்டும் வாய்ப்பு கேட்டு ரெஸ்ல்மேனியாவில் பெக்கிலிச்சுக்கும் ஏஜே லீக்கும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது.
ஆக்சுவலி காய்ஸ் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை ரசல்மனியாக்காக தான் ஸ்டோரி லைன் பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிக்காகோவில் ஒரு மேட்ச் நடக்குதா, அப்போ ஏஜெலிக்கும் பிகிலிச்சுக்கும் ஒரு மேட்ச் நடத்திட்டு அது ரீமேட்சை ரசல்மனியில் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஜேலி வந்து தோற்று போக வாய்ப்பு இருக்குது. பெக்கிலிச் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதன் மூலிமா ரசல்மனியில் இவங்களுக்குள்ள ரீமேட்ச் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது நம்ம ரசல்மனியாக்கான மெயின் மேட்ச்சு யார் வந்து ரசல்மனியாவில் மெயின் இவெண்ட் விளையாட போகிறான். உமன் டிவிஷனில் மெயின் இவெண்ட் விளையாட போகிறது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம உமன் டிவிஷனை பற்றி பார்க்கலாம். உமன் டிவிஷனில் 6 உமன் ரெஸ்லர்ஸ் பங்கேற்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கியானா ஜேம்ஸ், ஆஸ்கா, ரக்கில் ராட்ரிகஸ், ரியா ரிப்ளி, ஸ்டெஃபனி வார்க்கர் மற்றும் அலெக்சா பிளிஸ். ஆக்சுவலி ரொம்பவே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம கியானா ஜேம்ஸை பற்றி பார்க்கணுன்னா அடிக்கடி சொல்கிறது தான், தேவையே இல்லாமல் அவங்கள சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ ஆள் இல்லைன்னு சேர்த்து விட்ருக்காங்க பொழுது. அதே மாதிரி நம்ம ஆஸ்காவை பற்றி பார்க்கணுன்னா ஆஸ்கா இதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த டைமில் அவங்களுக்கான ஸ்டோரியும் சரி அதுக்கான ஸ்டெபிலேஷனும் சரி கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போது ஆஸ்காவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ரசல்மேனியாவில் ஆஸ்கா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறது கிடையாது. ஸோ ஆஸ்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவை நோக்கி போக போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் கியானா ஜேம்ஸ்க்கு, நான் கியானா ஜேம்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், அவங்க எதுக்கு இந்த எலிமினேஷன் சேம்பில் சேர்த்துருக்காங்கன்னே தெரில. அவங்களே ஆல்ரெடி ஜூலியா பக்கத்தில் எடுபடியாக இருக்காங்க. அவங்க யூஎஸ் சாம்பியன். அவங்க கூட இருக்கிறது இவங்க வந்து மெயின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இவங்கள நம்ம தள்ளி விட்டுறலாம். அப்புறமா ரக்கில் ராட்ரிகஸை பற்றி பார்க்கணுன்னா மேக்ஸிமம் அவங்க மெக்சிகோக்கு போய் அங்கே இருக்க உமன் சாம்பியன்ஷிப்பாக முதலாம் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு உமன் டிவிஷனில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கான நேரமும் டபிள்யூக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராட்ரிகஸுக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வாய்ப்பு கொடுக்க நேரமே இல்லை, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள டாக் டீம் சாம்பியன்ஷிப்லேயே வாழ்க்கை முழுக்க வச்சுக்கலான்னு டபிள்யூ நினச்சிட்டாங்க அவ்வளோ இருக்குது. ஸோ ஆனால் ஹைட் அண்ட் வெயிட்டெல்லாம் பார்க்கும்போது ராட்ரிகஸ் மெயின் சாம்பியன் தான், ஆனால் அவங்கள காட்ட மாட்டேங்காங்க ஒழுங்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸை பற்றி பார்க்கலாம். அலெக்சா பில்ஸ் இந்த வருடம் உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பியனை வெற்றி பெறுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. ஷார்லட் ஃப்ளேர் கூட சேர்ந்து ரசல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுவாங்க போல இருக்குது. தற்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கனவு கண்ணி ஸ்டிஃபனி சேஷன். ஸ்டிஃபனி சேஷன் இது வரைக்கும் நான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து செல்சி கிரீன்ஸ் கூடயும் அந்த உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோர்லேயும் இருக்காங்க. ஸோ இவங்க முழுக்க மிட்கார்ட் டைட்டில் பக்கம் போயிட்டாங்க. ஸோ உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதப்படுறது கிடையாது. அதுவே கடைசியாக இருக்க ரியா ரிப்ளி பார்த்தா இவங்க வெற்றி பெறதுக்கு இப்போ வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அவங்களுடைய உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய மைனஸே அந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான். அந்த சாம்பியன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இவங்க 2 பேரும் குட்டி பாப்பா பெரிய பாப்பா கிட்ட தோத்துட்டாங்க. அதாங்க நம்ம நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ்ட் லெஜண்ட் அவங்க கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ இருந்த ஒரு ஹோப்பும் பார்த்தீங்கன்னா ஹூப்பாக போயிடுச்சு. ஸோ மீண்டும் வந்து இவங்களுக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. முழுக்க டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே மெயின் கார்டில் கொண்டு போக போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரியா ரிப்ளே தான் இந்த வருஷம் உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பரை வெற்றி பெற்று ரசல்மேனியாவில் ஜேட் கார்கில் கூட ஒரு மேட்ச் விளையாடலாம். அது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் ஸ்டோரியை பில்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்ச். இந்த மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்லேயும் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கன்ஃபார்ம் பண்ண ஒரு சில பிளேயரால் இந்த தடவை பங்கேற்க முடியலை. அதில் சில பேருக்கு இன்ஜுரியாக இருக்குது. ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் எலிமினேஷன் சாம்பரில் இருப்பாரா அப்படிங்கிறது பல பேருக்கு இது நாள் வரைக்கும் டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஜே ஊசோவை மிஸ்ட்ரி மேன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது ப்ராகாக இருக்கும், சில பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் ப்ராக் வந்து நேரடியாகவே அட்டாக் பண்ணியிருப்பார். ஒளிஞ்சு போகிறதுக்கு ஒன்றும் அவர் பூனை இல்லை, புலி கரெக்டு தானே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ப்ராக் லெஸ்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ப்ராகாக இருந்தால் நேரடியாகவே அட்டாக் பண்ணியிருப்பார். அண்ட் ப்ராக் லெஸ்னர் இந்த வாரம் நடக்க போகிற எலிமினேட் சேம்பருக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். சரி, இப்போ நம்ம ஜே ஊசோ விஷயத்துக்கு வருவோம். ஜே ஊசோ இப்போ நடக்க போகிறது இல்லை, ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் யாரோ ஒரு மிஸ்ட்ரி மேன் அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அந்த மிஸ்ட்ரி மேன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். அவருக்கு பதிலாக கண்டெண்டராக செலக்ட் ஆகிருக்கிறது லோகன் பால். எனக்கு தெரிஞ்சு லோகன் பால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கான மெயினான காரணம் என்னவாக இருக்குன்னா, அந்த மிஸ்ட்ரி மேன் மீண்டும் வருவார் நினைக்கிறேன். ஏன்னப்பா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இந்த மிஸ்ட்ரி மேனை டம்மியான ஒரு பீஸாக காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு
அந்த ஒரு நபர் வந்து மிஸ்ட்ரி மேனாக இருக்க வாய்ப்பு இல்லை. உண்மையான நபர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக எலிமினேஷன் நம்பரில் காட்டலாம். அண்ட் கைஸ், ரீசெண்ட்லி நம்ம செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லர்ஸ்க்கான ஹேர் ஸ்டைல்னு உண்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹேரை பழையபடி ஒழுங்காக்கியிருக்காரு. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படி விட்டுருப்பாங்கன்னா கீழே ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி கீழே அங்கெல்லாம் சொல்லிட்டு ட்ரிம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, சும்மா நார்மலாக விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு வர மாதிரி அவரோட ஹேர் கட்டப் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வரப்போகிறாரு, ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ செத் ராலின்ஸோட ரிட்டர்ன்ஸை நம்ம எலிமினேஷன் சேம்பில் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது இப்போ இருக்கிற நிலைமையில. அதன் மூலியமாக உள்ளூர் உலகநாதன் நம்ம லோகன் பால் வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த எலிமினேஷன் சேம்பரை காட்ட வாய்ப்பு இருக்குது. அதற்காக மட்டுமே அவரை வந்து எலிமினேஷன் சேம்பரில் சேர்த்து விட்ருக்கானுங்க, மற்றபடி எதுக்கும் இல்லை. ட்ரிக் வில்லியம்ஸ் இருந்தாலே அந்த மேட்ச் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பல ஃபேன்ஸுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலிமினேஷன் சேம்பரில் இருக்க ஒருத்தர் கூட அவர் ரெஸ்ல்மேனியாவில் மோதுவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஜோவன் எவன்ஸ் ஆக்சுவலி யங் ஓஜி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி யங்காக டேலண்டராக ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கிற யங் ஓஜி ஜோவன் எவன்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் மோதுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்போனண்ட் கூட மோதுவார். ஆனால் சாம்பியன்ஷிப்பெல்லாம் மோத மாட்டார், அவரையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டுக்கும் கண்டிப்பாக டபிள்யூ வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போட்டே தெரியா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க போடுவது. ஸோ ஃபைனலாக இருக்கிறது ராண்டி ஆர்டன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் கூட மீண்டும் ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு போயிருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இவ்வளோ நாள் ராண்டி ஆர்டன் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது, இப்போ கம்மியாயிருச்சு. ஏன்னா அலிஸ்டர் பிளாக் கூட மீண்டும் ஒரு ஸ்டோரியை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து கடைசியாக இருக்கிறது நம்ம கோடி ரோட்ஸ் தான். அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸையும் அட்டாக் பண்ணதுக்கு ட்ரூ மார்க்கெட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராண்டி கோடி இவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. யாராக இருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு எலிமினேஷன் சேம்பர் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்.